வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை ஏன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் தெரியுமா? இந்த ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் கிடைக்கும். அது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எனக்கு இந்த யூடியூப் தான் போட தெரியும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டு, இன்ஸ்டாகிராம்னு வச்சுருப்பீங்கள்ல, அதில் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுங்க, அது நம்ம ஏரியா பூரா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் நீங்கள் இந்த ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்ல காரிப்பேன். உங்களுக்கு தப்பான எண்ணத்தில் நம்ம சொல்கிறது இல்லை. இந்த யூடியூப்புங்கிறது என் தொழில் இல்லை, எனக்கு வருமானம் அல்ல. எனக்கு மெக்கானிக் தொழில், காங்கிரீட் போட்ட தொழில் தான் என்ற வருமானம். நல்ல தொழில் இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு வருமானம் இருக்குது, எனக்கு ஜீவிக்க முடியுது. இந்த ஏழை மக்களின் குரல் எதுக்கு வச்சுக்கிறேன்னா, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த வடகரப்பதி இருக்கிற எந்த பிரச்சனைக்கும் எந்த சேனல்காரும் வரமாட்டேங்கிறா. எந்த சேனல் பாருங்கள், மேக்கவாய் பாருங்கள், எல்லா சேனல்காரங்களும் ஒரு சின்ன பிரச்சனை அந்த வீட்டில் போய் மைக்கு பிடிச்சி நின்றுறாங்க சேனல்காரங்க. இதே நம்ம இந்த சிற்றூரில் கிழக்கன் மேலைக்கு எந்த சேனலும் வர்றதில்லை. அதனால தான் நான் இந்த ஏழை மக்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி நடத்தவே தொடங்கி இருக்கிறேன். அது போட்ட விஷயத்துக்கு வருவோம். பாலக்காடு ஜில்லா, சித்தூர் தாலுக்கா, வடகரப்பதி கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆட்டியாம்பதி, உழலப்பதி ரோடு, ஆட்டியாம்பதியில் உள்ள சஞ்சாரி ஓசியானிக் பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு மீன் எண்ணெய் எடுக்கிற கம்பெனி சரியான வாசம். அந்த கம்பெனி நம்ம ஏரியாவில் வர்றதுக்கு அருகதையற்ற கம்பெனி. பின்ன அந்த கம்பெனி ரெட்டு கேட்டகரியில், சிவப்பு கேட்டகரியில் பட்ட கம்பெனி அந்த கம்பெனி. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்று அந்த 9ஆம் வார்டில் ஆர் பிந்துங்கிறவ தான் அங்கே மெம்பர். 9ஆம் வார்டில் ஆர் பிந்துங்க தான் மெம்பரு. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆர் பிந்து எங்கே இருக்கிறாங்க? நேற்று பிரசிடண்ட் நேற்று அந்த இதில் படித்தாங்க. அதாவது கம்பெனிக்கு இந்த வடகரப்பதி கிராம பஞ்சாயத்துக்கு கம்பெனி சம்மந்தப்பட்ட எந்த ரேகையும் சமர்ப்பிச்சிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பொதுஜனங்களுக்கு பாதிப்பாய் உள்ள எந்த கம்பெனியுமே நிலநிப்பு கிடையாது. அதனால இந்த கம்பெனியோட ஓனருக்கு நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, நீங்கள் இனிமேல் இந்த கம்பெனியை மனம் வராமல் நடத்தினீங்கன்னா மாத்திரம்தான் நல்லதாக தெரியும். ஸ்மெல்லு நேற்று பயங்கரமான ஸ்மெல்லு வருது. முந்தாதிக்கு நான் இங்கிருந்து போகும்போது கிணறுப்பில் அந்த மொக்கு தாண்டும் போது என்ற குடல் வெளியே விழுந்துருச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நானே போயிட்டு இருக்கிறேன். அது நான் சொல்கிறேன், கம்பெனி ஓனர் நீங்கள் கம்பெனி ஸ்டாப் பண்ணுங்கிறத என்ற எண்ணம். நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுருப்பீங்க, என்ன கஷ்டப்படுறீங்க எனக்கும் தெரியும். நானும் ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்துகிறவன் தான். நானும் ஒரு குட்டி தொழில் ஸ்தாபனம் நடத்திட்டு தான் இருக்கிறேன். அப்போ 10 பேர்த்த வச்சு மேய்க்கிறது எப்படி, அதுக்கு சம்பளம் கொடுக்குறது எப்படி, அது என்ன பாடு, அதை ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டு நடத்துறதுக்கு என்ன பாடுபடுறேன் எனக்கு தான் தெரியும். அது நான் உங்களுக்கு குத்தம் சொல்லலை. 80% இந்த இஎஸ்பிங்கிற ஒரு ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து கம்பெனியிலேருந்து வாசம் வெளியே போகாமல் நடத்துங்கிறது தான் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். பின்ன பொதுஜனத்துக்கு பிரச்சனையுள்ள கம்பெனின்னு சொன்னால் எங்கேயும் நடத்த முடியாது சார். நான் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன குத்தம் சொல்லாதீங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு பொது சேவகனாக இருந்து, பொது பிரவர்த்தனாக இருந்து, நான் உங்களையே குறை சொல்கிறதில்ல, ஜனங்களுக்கு புத்திமுட்டாகும் தான் நான் இப்போ உங்கள் கோரிக்கை வைக்கிறேன். அதனால் இஎஸ்பி கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸ்மெல்லு வெளியே வராமல் கம்பெனி நடத்துங்கன்னு சொல்கிறேன். பின்ன பொதுஜனங்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த எல்லோரும் படித்தவங்க தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பஞ்சாயத்தோட டீட்டெயில் வேணும்னா தமிழில் தகவல் அறிய உரிமை சட்டம், மலையாளத்தில் விவராவகாச நியமம், இங்கிலீஷில் ஆர்டிஐங்கிற ஒரு நியமம் இருக்கிறது. அதாவது 2005 தான் அந்த விவராச நியம சட்டம் வந்தது. 2005 ஒரு தகவல் ஏறி உரிமை சட்ட பிரகாரம் 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி பஞ்சாயத்தில் இந்த கம்பெனியோட எல்லா டீட்டெயிலையும் உங்களால் வாங்க முடியும். வின்சென்ட் சக்தமாக சொல்கிறேன். என்னது அந்த ஆர்டிஐயில் கேள்வி, அதாவது 10 ரூபா 2005 விவராச நியம பிரகாரம் ஸ்டேட் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர். அதே மாதிரி என்னனுக்கு 7 கேள்வி கேட்கலாம். அந்த ரேகை 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அனுமதிச்சு தரப்படும். அதே மாதிரி கடைசியில் அந்த இதோட அதாவது கேள்வி முடிச்சோடனே அப்லெட் அத்தாரிட்டா விலாசம் கொடுக்குன்னு கேட்கணும். விலாசம்னு எப்படி கொடுக்கணும்னா, நீங்கள் போஸ்டில் அனுப்புகிற ரீதிக்கு அவங்க கொடுக்கணும். 30 நாளுக்குள்ளே டீட்டெயில் தருவாங்க. நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே. நான் இந்த விஷயத்தை அன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு அந்த இதில் 10ல் 2 வீடியோ போடுமே, எனக்கு 10ல் சொல்கிறதுக்கு. தகவல் அறி உரிமை சட்ட பிரகாரம் நீங்கள் இந்த தகவல் உரிமை சட்டத்தில் 10 ரூபா ஸ்டாம்ப் பட்டி கொண்டு வடகரப்பதி கிராம பஞ்சாயத்து கொடுத்தீங்கன்னா 30 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த கம்பெனி பத்திர சகல டீட்டெயிலும் தருவாங்க. சரிங்களா? பின்ன இதில் ஒப்பு போட்ட 10 மெம்பர் மாதிரி யாரெல்லாம் இந்த கம்பெனி வரணும்னு சொல்லி நிர்பந்தம் பிடிச்சவங்க யாரெல்லாம், அதே மாதிரி இந்த கம்பெனி ஓப்பனிங்கு போனவங்க யாரெல்லாம்,
அப்பா பிரசிடண்ட் சொல்றாரு எனக்கு தெரியாதுங்கிறாரு. எப்படி 10 மெம்பரை மாறு பூரி வச்சு அது 10 மெம்பர் மாதிரி யாரெல்லாம் யார் மெம்பர் மாறு 10 மெம்பர் மாதிரி யாரு? அப்ப இவங்கெல்லாம் அன்னைக்கே எதிர்கள் இப்படி வாசம் வரும்போது அன்னைக்கே அவங்க எல்லாம் பேசல. அப்ப அவங்க நேரத்தில் அவங்க எல்லாம் பேசிட்டாங்க. எப்படி நேரத்தில் அவங்க கூட அவங்க பேசிட்டாங்க, தட்டிட்டாங்க. இனி அங்கே ஒன்றும் நடக்காது. நான் என்ன சொல்றேன்னா, இனிமேல் ஓட்டு போடும்போது நீங்கெல்லாம் நல்லவனா கெட்டவனா நேர்மையானவனா பார்த்து ஓட்டு போடணும். ஏவனா இருந்தாலும் சரி, எனக்கு அது விஷயம் அல்ல. இது ஒரு கிராம சபை கூட்டும் போது ஒரு கம்பெனி வருதுன்னா கண்டிப்பா அந்த மெம்பர் வந்து நம்ம சொல்லணும். எங்களையால கிராம சபைக்கே கூட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஊழல்வாதிக. வடகரிபதி பறிக்கிற ஆர்பிசி பஞ்சாயத்து ஆர்பிசி பிரசிடண்டும் அது சம்பந்தப்பட்ட ஆளுகள் ஊழல்வாதிக. அதுக்கான ரேகையும் சகிதம் யூடியூப்ல வெளியிட்டு இருக்கிறேன். எப்படி ஆர்பிசி 4 மெம்பர் மாதிரி ஒப்புள்ளன்னு அன்னைக்கு தேனம்பதியில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் மீட்டிங் போடும்போது ஜோசி பிரிட்டோ அவர்கள் சொன்னார். இனி 3 மெம்பர் மாறு வரலன்னு சொன்னார். பாக்கி இந்த 10 மெம்பர் மாறோ யார் இந்த கம்பெனி வேணும்னு நிர்பந்தம் பிடிச்சவங்க அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல பொது ஜனங்க கண்டுபிடிங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரும்போது என்னது கழட்டி எறியணும்னு நான் சொல்ல வேண்டியது நீங்களே பார்த்துங்க. நான் சொல்றதில்லை. பின்ன இனிமேல் ஏன் தெரியுமா அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில் கேட்க சொல்லி கம்பெனி பற்றின டீட்டெயில் கண்டிப்பாக கொடுக்கலன்னு நேற்று 9ஆம் ஆடில் படித்து போது சொல்லிக்கிறாங்க. அங்கே படிச்சிருக்கிறாங்க. கம்பெனி பற்றி எந்த டீட்டெயிலும் பஞ்சாயத்து கொடுக்கலன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் படிக்கிறாரு. அந்த பேப்பரோட வாய்ஸ் இருக்கும், அந்த படிக்கிறோட வீடியோ அங்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் இப்போ இந்த வீடியோ வெளியிடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இங்கே படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. எப்படி படித்தவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால இந்த ஆர்டிஐங்கிற மூலமா இன்னைக்கு நான் வர்றேன். கண்டிப்பாக ஆட்டையம்பதி கிராம சபை மீட்டிங் இன்னைக்கு 11 மணிக்கு மேலே நான் வர்றேன். எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஏன்னா நான் தொழில் பார்க்கணும் இல்லைங்க. என்ற தொழில் இதல்லவ, என் தொழில் மெக்கானிக் தொழில் இல்லை, என் மக்கள் இருக்குல்ல எனக்கு. அப்போ என் தொழில் காரியமெல்லாம் பார்க்கணும்ல. அதனால இன்னைக்கு நான் வரும்போது உங்களுக்கு டீட்டெயில் கொண்டு தர்றேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை பேரும் உங்கள் இன்ஸ்டாகிராமு, இமெயில் ஐடி, ஃபேஸ்புக்கில் எல்லாம் சென்ட் பண்ணுங்க சொல்கிறேன். அதுதான் சொன்னது, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அதுதான் நாளைக்கு இனி ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை வரும்போது இந்த நம்ம வீடியோ எங்கோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நம்மளை மாதிரி இளைஞர் பார்ப்பாங்க, என்ன மாதிரி ஆளுங்க யாராவது பார்ப்பாங்க. இல்லை உங்களை மாதிரி பசங்க இளைஞர் பசங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது நாளைக்கு இப்படி ஒரு கம்பெனி வருதுன்னா அவங்க அப்போவே எதிர்ப்பு தெரிவிச்சிருவாங்க. நம்ம தூத்துக்குடியில் அப்படிங்கும்போது நமக்கு அப்படி ஒரு டீட்டெயில் கிடைக்கல. அதனால தான் உங்களை எல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு நான் சொல்லி வாதிக்க காரணம். கேட்டிங்களா? இப்போ இதில் வந்து எனக்கு தப்பான எண்ணமோ இதில் எனக்கு வருமானமே எனக்கு எதுவும் கிடையாது. தப்பாக நினச்சிக்காதீங்க. இது இப்படி தான் நான் சொல்ல முடியும். அதனால இனிமேல் இந்த கம்பெனி பற்றின மக்கள் மன்றம், மக்கள் நீதிபதிகள், மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். மக்களுக்கு பின்னாட நீங்கள் ஒரு 5000 பேர் 2000 பேர் சேர்ந்து போய் கம்பெனிக்கு மாதிரி நின்று வச்சுங்க, ஒன்றும் நடக்காது. கம்பெனியில் மக்கள் தான் நீதிபதிகள். கோடதிக்கும் கீழே மக்கள் மன்றம் தான் பெருசு. மக்களுக்கு மேலே ஒரு விஷயமும் நடக்க போகிறல. உங்கள் ஒன்று அனங்க ஒரு திரும்ப அசையாது. எப்படி அசைய முடியுமா? அசையாது. பின்ன நீங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஒரே கோட்பாடோட இருக்கணும். எந்த கட்சி கொடியும் போகக்கூடாது. எந்த ராசி பார்ட்டி உள்ள நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு பிரித்து போடுவாங்க. சரிங்களா? நான் சொல்கிறது எப்படி தெரியுங்கண்ணா, நேற்று 9ஆம் ஆடில் இருக்கிற 6 பிந்து எங்கே இப்போ குடியிருக்கிறாங்க? எங்கே குடியிருக்கிறாங்க? சரி, இன்னைக்கு ஆட்டையாம்பதியில் இருக்கிற கிராம சபை மீட்டிங் நடக்குதல்ல, அந்த மெம்பருக்கு அந்த கம்பெனி வர தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பின்ன இந்த ஒப்பு போட்ட 10 மெம்பரை மாதிரி யாருன்னு அந்த இது போர்டு அங்கீகாரம் கொடுத்தாங்கல்ல, அதில் இந்த ஆர்டிஐ கேள்வி கேட்டு அந்த ரேகை வாங்குங்க. கம்பெனி பார்த்தா ரேகை வாங்குங்க. இன்னைக்கு நான் கண்டிப்பாக வர்றேன். வந்து அது எப்படி எழுதணும், எப்படி கேள்வி கேட்கணுங்கிற ஒரு காப்பி தாரேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தாரேன். சரிங்களா? நீங்கள் அதை வச்சுக்கிட்டு விவராவாச நியம பிரகாரம் ஆர்டிஐங்கிற தமிழில் வந்து தகவல் உரிமை சட்டம், மலையாளத்தில் விவராவாச நியமம், இங்கிலீஷில் ஆர்டிஐ. இந்த ஆர்டிஐ மூலிமா 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி கேள்வி கேட்டிங்கன்னா 30 நாளுக்குள்ள டீட்டெயில் கொடுப்பா. டீட்டெயிலுக்குள்ள அப்பீல் அத்தாரிட்டி போடலாம். அப்பீல் அத்தாரிட்டி போட்டால் இந்த பொய்யான் டீட்டெயில் கொடுக்குற ஒரு நாளைக்கு 250 ரூபா வச்சு ஃபைன் அடைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு பொய்யான் டிப்போட்டு கொடுத்தான்னா ஒரு நாளைக்கு 250 ரூபா வச்சு ஃபைன் அடைக்கணும். பழுதடைச்ச ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்க எந்த மெம்பரை மாதிரி சரி, எந்த பிரசிடண்ட் செக்ரட்டரி அங்கே ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. கண்டிப்பாக இன்றைக்கி நான் வருவேன். அதுக்கான ரேகோட இன்றைக்கி எல்லாத்துக்கும் காப்பி எடுத்து தர்றேன். எல்லாரும் எடுத்துக்கிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி கேளுங்க. பஞ்சாயத்தில் அவங்களை எல்லாம் இனிமேல் ஓட்டு போடும்போது நல்லவனா கெட்டவனா, லஞ்சம் வாங்குறனா, ஊழல்வாதியான்னு பார்த்து போடுங்க. நல்லா வாய் பேச தெரிஞ்சவங்கள, திறமையானவங்கள தேர்ந்தெடுங்க. அதுதான் முதல்ல என்னோட கோரிக்கை உங்களுக்கு. என்னது
நல்ல திறமையானவங்களை தேர்ந்தெடுக்கணும். சஞ்சாரி ஓசியானிக் பிரைவேட் லிமிடெட் ஓனர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சார் இல்லை ஸ்மெல்லு வருது சார், ஸ்மெல்லு வராமல் கம்பெனி நடத்துங்க சார். பொதுஜனத்துக்கு நிறைய பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் யாருன்னு எனக்கும் தெரியாது, நான் யாரும் உங்களுக்கும் தெரியாது. நானும் ஒரு பொது பிரச்சனை இருக்கிறேன், நான் பொது சேவைக்காரனாக இருக்கேன். எந்த வழியில் அதான் சார். இதில் ஜனங்களுக்கு நிறைய புத்தி முடியும். எனக்கே முந்தாடிக்கு நாங்கள் வரும்போது குடல் வெளியே விழுந்துருச்சு சார். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது, என்னால் முடியல. பாருங்க, அன்றைக்கி குழந்தை மாதிரி ஒரு 2 குழந்தை சோட்டு குழந்தை சார். ஒரு 5 வயசு, ஒரு 7 வயசு, 2 ஒரு பொண்ணு குழந்தை, ஆண் குழந்தை. ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போகுது. நான் அது வீடியோ எடுக்கூடாதுன்னு விட்டுட்டேன். எனக்கு அது பிடிக்கல. அந்த குழந்தைய எடுத்து போட்டு எனக்கு பேர் வாங்கக்கூடாது நினச்சேன். அது போட்டுட்டு நான் குழந்தை மூக்கை பற்றி கடைசி பற்றி மூக்கை பற்றிட்டு போகுது சார். நான் பார்த்தேன் சார், ஒரு குழந்தை மூக்கை பற்றிட்டு போகுது சார். அந்த குழந்தை சொல்கிற மாதிரி சார், எனக்கு காய்கறி விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்லுது சார். எங்கள் ஏரியா விவசாய ஏரியா சார். நீங்கள் அதனால் இந்த சஞ்சாரி ஓசியானிக் பிரைவேட் லிமிடெட் ஓனர் அவர்கள் என்னோட கோரிக்கை ஏற்று ஸ்மெல்லு வராமல் கம்பெனி நடத்தணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நல்லவனா பார்த்து ஓட்டு போடுங்க, நல்லவனா பார்த்து தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் இல்லாத எந்த மெம்பரை மாதிரி வச்சுக்காதீங்க. நல்லா பேச தெரிஞ்சவனா தேர்ந்தெடுங்க, திறமையசாலியாக பார்த்து தேர்ந்தெடுங்க. லஞ்சம் வாங்காதவனா பார்த்து தேர்ந்தெடுங்க. இனிமேல் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் போது ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். ஜெய்ஹிந்த்.